தாய் தமிழ் தப்புள் கூடியவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் வரக்கூடிய எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு நான் இலவசங்களை அள்ளி இறைக்கிறாங்க. ஏடிஎம்கே என்னடானா ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்றான், இங்கிட்டு கலைஞர் என்னடானா டிவி தர்றேன்றான், இதில் கூப்பன் வேற 8000 கூப்பன் வேற. வீட்டுக்கு வீடு கூப்பன் தேடி போயிடுது. அந்த கூப்பனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசு 8000 வந்துடும். அந்த போல் அதுபோல் நம்ம விஜய் அண்ணா வந்து ஏசு ப்ளஸ் வந்து வீட்டுக்கு வீடு கார் வேற. இலவசங்களை வந்து அதாவது முன்னாடி உள்ள திராவிட கட்சிகள் தான் வந்து சில இலவசங்களை வந்து அள்ளி அள்ளி இறைச்சிட்டு இருந்தாங்க. என்ன அதாவது மக்களுக்கு எப்படியாவது அந்த எலெக்ஷன்ல எப்படியும் ஜெயிச்சாகணும், மக்கள்கிட்ட இருந்து எப்படியும் நல்ல பேர் வாங்கி ஜெயிச்சாகணும் அப்படின்றக்காண்டி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, அதுவுமே அந்த இலவசங்களை இப்போ அறிவிச்சுட்டு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ல, அதாவது ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்கக்கூடிய இலவச அறிக்கையில் வந்த இலவச பொருட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமற்றதாகவும் கூடிய விரைவில் ஸ்பாயில் ஆகி போகிறதாகவும் பார்த்துருப்பீங்க. கலைஞர் டிவிலாம் பார்த்துருப்பீங்க. கலைஞர் டிவி, ஜெயலலிதா அம்மா கொடுத்த சைக்கிளு, லேப்டாப்பு, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு உழைச்சிச்சு சொல்லுங்கள்? எத்தனை மக்கள் வந்து எத்தனை குழந்தைகள், எத்தனை மாணவர்கள் வந்து லேப்டாப்லாம் பயன்படுத்துனாங்க, எவ்வளோ காலத்துக்கு பயன்படுத்துனாங்க? ம்? இலவசங்கள்ன்றது இவங்க ஒரு அதாவது சும்மா ஒரு பேச்சுக்காக அவங்க அளவு இலவசங்கள் அறிவிச்சுட்டு கடைசியில் அதாவது ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தரமற்ற முறையில் கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க. இது உங்களுடைய வரி பணம். நீங்கள் கட்டுற ரத்தமும் வேரும் சிந்தி கட்டின வரி பணம், நான் கட்டின வரி பணம், நீங்கள் கட்டின வரி பணம். உங்கள் குழந்தைகள் நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சு அதுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. இலவச இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவச குடிநீர், இதுதாங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. அத்தியாவசிய தேவை என்னவோ அதவே புரிஞ்சுக்காம இப்போ மக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வு இல்லாம இன்னுமே திராவிட கட்சிகளை தேடி தேடி ஓட்டு போட்டுட்டு இன்னுமே அவங்கள நம்பிக்கிட்டு எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், எவ்வளவு ஆக்சிடென்ட், எத்தனை பேர் கிட்னிக்குள்ள சாராயத்தை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஏன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இளைஞர்கள்லாம் நாம் தமிழர்ல இளைஞர்கள்லாம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா முழுமையா இறங்கி சப்போர்ட் பண்ணுங்க. இணையதளம் வாயிலாகவோ இல்ல டைரக்டா வந்து மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட போய் இறங்கி தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துங்க. அப்பதான் வந்து நம்ம மக்களை வந்து மாத்த முடியலாம், மாத்த முடியாது. ஏன்னா அறிவு 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 செயல்படாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆமா, இலவசங்களை கொடுத்து 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 அறிவு செயல்படாத அளவுக்கு பண்ணனால இன்னைக்கு மக்கள் வந்து அவன் கொடுக்க இலவசம் தான் அவங்களுக்கு பெருசா தெரியுது. தயவு செஞ்சு வாங்க இளைஞர்களே, நம்மளுடைய தமிழர் படை வந்து இறங்கி வரணும் மறுபடியும். அதாவது நம்மளுடைய இணையதள வாயிலாகவும் பொது வெளியிலையும் வந்து இறங்கி செயல்படணும். நாம் தமிழர்.